உழைச்சா யாரு வேண்டுமானாலும் உயர்ந்திடலான்னு நிறைய பேர் எடுத்துக்காட்ட இருந்திருக்காங்க. அவங்கள நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு தான் நம்ம தல அஜித் அவர்கள். இவரே எனக்கு எந்த புனைப்பெயர்களும் வச்சு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவரை எப்பவும் நம்மளால தலன்னு கூப்பிடாமலாம் இருக்க முடியாது. சரி, இந்த வீடியோல தல வாழ்க்கையை திருப்பி போட்ட படங்களோட வெற்றி தோல்வியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டுல உங்களுக்காக சூப்பர் இன்ஃபர்மேஷன் காத்துக்குன்னு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தல அஜித் அவர்கள் என் வீடு என் கணவர் படத்துல சினிமா உள்ள வராரு. அமராவதியில அசத்தினாரு. ஹீரோவா ஃபர்ஸ்ட் படமே டாப், லைட்டா விழுந்தது கேப்புங்கிற மாதிரி. அமராவதி படத்துல சிறந்த அறிமுக ஹீரோன்னு அவார்டை வாங்கி பிரேம புஸ்தகம், பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே படங்கள்ல நடிச்சாரு. ராசி இல்லாமலே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆசைன்னு ஒரு படம் வருது. அல்டிமேட் ஸ்டார்னு பெயரை தருது. ஃபேன்ஸ் மனதுல ஆசையா வராரு. வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளை படத்துல நடிச்சு ஓசை இல்லாம போயிடுறாரு. நெக்ஸ்ட் காதல் கோட்டை படம் வருது. பெண்கள் மனசுல அஜித் மேல காதல தருது. காதல் கோட்டை மூலமா ரசிகர்கள் எண்ணத்துல ஒரு கோட்டையை கட்ட நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரெட்டை ஜடை வயசு படங்கள்னால காதல் கோட்டை கந்தர்வ கோட்டை மாதிரி ஆயிடுது. திரும்பவும் காதல் மன்னன் மூலம் ரீஎன்ட்ரி ஆகுறாரு. படம் சமையிட்டு நெகட்டிவா பேசுன எல்லாருக்கும் ரிவிட்டுங்கிற மாதிரி. அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உயிரோடு உயிராக, தொடரும், உன்னை தேடி படங்கள்ல நடிச்சு படம் பார்த்த நம்மள தல இன்னா தலன்னு சொல்ற மாதிரி செஞ்சிடறாரு. இதுக்கப்புறமா தான் காட்டு தீய பத்திக்குது. வாலி படம் வருது. வாண்டடா இட்ட தருது. ஓவரா வாய் பேசினவன வாய மூட செய்யுது. ஆனந்த பூங்காற்றே, நீ வருவாய் என படங்கள்ல காத்து கம்மியா அடிச்சாலும் அமர்கலம் படத்துல காட்டு தீய கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பரவ ஆரம்பிக்குது. வாலி படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் பிலிம்பேர் அவார்டையும் அமர்கலம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டையும் ரெண்டுத்தையும் வாங்கி அந்த ஏரையே அலற விடுறாரு. இது போதாம முகவரி, கண்டு கொண்டேன் படங்கள் ரிலீஸ் ஆகுது. படம் சூப்பர் ஹிட். அஜித் எப்பவும் கெத்துங்கிற ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குது. முகவரி படத்துக்காக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை மாமணி விருதும், தமிழ் பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி விருதும், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் வாங்கி வெயிட் காட்டுறாரு. உன்னை கொடு என்னை தருவேன் படத்துல கொஞ்சம் சறுக்கினாலும் தீனா, சிட்டிசன் படங்கள் வெளியாகி வேற லெவல் வசூல் வேட்டையில வெறித்தனம் காட்டுது. சிட்டிசன் படத்துக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டையும் வாங்குறாரு. அதுக்கடுத்ததாவே பூவெல்லாம் உன்வாசம், அசோகா, ரெட், ராஜா போன்ற படங்கள் வெளியாகி காட்டு தீய கம்ப்ளீட்டாவே அணைச்சிருது. இந்த தோல்விக்கு அப்புறமா வில்லன் படம் வெளியாகுது. வில்லன் டைட்டில் வச்சாரு. நல்ல படம் பார்த்த ஃபீலிங்ஸை தந்தாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நாங்க அஜித்துக்கு வச்சோண்டா கட் அவுட். இது மட்டும் இல்லாம வில்லன் படம் பெஸ்ட் ஆக்டர் பிலிம்பேர் அவார்டை வாங்குது. படம் எல்லா இடத்துலயும் நின்னு பேசுது. அடுத்து வந்த என்னை தாலாட்ட வருவாயா, ஆஞ்சநேயா, ஜனா, அட்டகாசம், ஜி, பரமசிவம், திருப்பதி போன்ற படங்கள் எல்லாமே படுதோல்வி. இதுல வரலாறு படம் வெளிவந்து தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி அவார்டையும் பிலிம்பேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டையும் வாங்கி தலை தூக்குற நேரத்துல ஆழ்வார் படம் மூலம் கவுந்துடுறாரு. கிரீடம் ஏதோ கிறுக்கலா இருந்தாலும் பில்லா படம் மூலம் ஐ எம் பேக்னு பயங்கர மாசா வந்து ஏகன் அசல் படத்தின் காரணமா பயங்கர தமாசா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மங்காத்தா படம் வெளிவருது. எங்க பார்த்தாலும் தலன்னு பேரை சொல்ல வைக்குது. ஃபேவரட் ஆக்டர், பெஸ்ட் வில்லன்னு 2 விஜய் அவார்ட்ஸை தட்டி தூக்குது. இதனால மங்காத்தா படம் எத்தனை வருஷம் ஆனாலும் நின்னு பேசுது. அகைன் நெக்ஸ்ட் வந்த பில்லா 2 படுதோல்வியா அமைய ஆரம்பம் படம் ஆவரேஜா ஓட வீரம்ல வெயிட் காட்டி என்னை அறிந்தால நம்மள வாட்டி வேதாளம் படத்துல வெறுப்பேத்தி விவேகம்ல வலிக்கு விழுந்து விஸ்வாசம்ல வலிமையா நிக்கிறாரு. இதுக்கு நடுவுல என்னை அறிந்தால் படம் பெஸ்ட் சவுத் ஆக்டர் IBN லைவ் மூவி அவார்டை வாங்கிச்சு. சரி, இப்போ கான்செப்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட் நேர்கொண்ட பார்வை நேரா போகாம வலிமை படத்துலயும் சத்து இல்லாம விழுந்து துணிவு படமும் தூக்கி பேசுற அளவுக்கு இல்லாம தோராயமா பாக்குற அளவுக்கு தான் இருந்தது. கிட்டத்தட்ட 34 படங்கள் தோல்வி அடைந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம எதுக்கும் அசராம நின்று உழைச்சா முன்னேறலாம்னு இன்னைய வரைக்கும் இவரையே உயர்த்தி காட்டின்னு இருக்காரு. வீடியோ ஸ்டார்டிங்ல கடைசியா சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லி இருப்பேன். அது என்னன்னா வேற ஒன்னும் இல்ல. சோசியல் மீடியாலையும் சொத்த ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க பின்னாடி சுத்தாம சொசைட்டில எப்படி சூப்பர்மேன் மாதிரி ஆகலான்னு உழைச்சு காட்டுங்கன்னு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. AK62 படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.